நம்மளுக்கு வந்து என்ன டெய்லியோட கேண்டில் இந்த கேண்டில் தானே, டெய்லியோட ரெசிஸ்டன்ஸ் இது கரெக்டா, சப்போர்ட் இது கீழே வந்து அந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கணும் கரெக்டா, ஓகேயா. இதுக்கு கீழே வந்து எவ்வளோ தூரம் வரணும், எவ்வளோ தூரம் வரணும் இல்லை, அப்படி இல்லைன்னா இந்த கேண்டிலுக்கு கீழே ஒரு கேண்டில் வந்து நம்ம டாலரன்ஸ் கொடுப்போம் கரெக்டா. அப்போ இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்குது அப்படின்னா நம்ம வந்து ஃபர்தராக வந்து மேலே எவ்வளோ தூரம் எதிர்பார்ப்போம், இவ்வளோ தூரம் எதிர்பார்ப்போம் கரெக்டா. இந்த கேண்டிலோட லோ, இந்த கேண்டிலோட இது ஓகேயா. ஓகே. அப்போ இந்த இடத்துல வரும்போது நம்ம என்ன பண்ணணும், ஏதாவது ஒயிட் கேண்டில் வந்து 3 ஹவர்ஸ்லையோ இல்லை 15 மினிட்லையோ போடுதுன்னா அந்த இடத்த வந்து பேஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கணும், இதை டார்கெட்டாக வைக்கணும். செகண்ட் டார்கெட் இதை வந்து வைக்கணும் 25,251 கரெக்டா. ஓகே. இதுக்கு மேலே க்ளோஸ் வைக்கக்கூடாது, அடுத்த ஒயிட் கேண்டில் போடுறப்ப தான் அது வைக்கணும் கரெக்டா. ஸோ அப்போ வந்து நம்மளோட ரேஞ்ச் வந்து இந்த ஒரு கேண்டில் இருக்கலாம், இதுக்கு கீழே வந்துச்சுன்னா இந்த கேண்டில் வரைக்கும் வரலாம், அதுக்கு இடையில வந்து சப்போர்ட் மேஜர் சப்போர்ட்னா இதெல்லாம் இருக்குன்னு அர்த்தம் கரெக்டா. வீக்லியில் இந்த லெவலுக்கு கீழே க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா ஃபர்தராக இது வரைக்கும் க்ளோஸ் ஆகலை, வீக்லியில் கீழே வந்துச்சுன்னா எவ்வளோ தூரம் வரைக்கும் வரணும், வீக்லியோட சப்போர்ட் லெவல் வந்து இது 967 அதிகபட்சம் போணுச்சுன்னா 25,003 வந்து வந்துருச்சு ஓகேயா. அப்போ ஸ்டில் வீக்லியில் இது சப்போர்ட் லெவலில் தான் இருக்கும், அதனால தான் 25,000 சப்போர்ட்டை ஆட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்கிறோம். அப்போ 25,971 வரைக்கும் மேஜர் சப்போர்ட்டாக இருக்குது, கீழே வந்துச்சுன்னா இது இவ்வளோ தூரம் வர்றதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்குறோம். மேலே ரெசிஸ்டன்ஸ்னால் இதுக்கு மேலே ஒரு கேண்டில் கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா இது ரெசிஸ்டன்ஸாக 283 ஆட் பண்ணும், இது வந்து வீக்லி இந்த வாரத்துக்காக நம்ம பார்க்குறோம் ஓகே. ஆல்ரெடி இந்த கேண்டில் கீழே க்ளோஸ் ஆகிடுச்சு, இது வந்து சப்போர்ட், இதை கட் பண்ணிச்சுன்னா இவ்வளோ தூரம்லாம் வரும். அப்போ 15 நிமிஷத்தில் நம்ம போட்டு பார்க்கலாம் ஓகே. இந்த 15 மினிட்ல நம்மளுக்கு வந்து அந்த டே லோ வரும்போது ஒரு ஒயிட் கேண்டில் ஒரு எல்லோ கேண்டில் போட்டுச்சு கரெக்டாக. அப்போ வந்து 250 வரைக்கும் இது போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, 30 ரூபா அந்த ப்ரீமியம் சம்திங் ஏதோ இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தார் தெரியுமா ராஜேஷ். நீங்கள் எடுக்கிறது தான் ஆக லோவாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தோம் ஓகே. எனிவே அப்போ கூட நான் இதில் ஒரு இது போட்டிருந்தேன், முந்தானத்து லெவல் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தேன்ல. என்னன்னா அந்த மாதிரி ஒரு மேஜர் சப்போர்ட் இப்போ இந்த இடத்துல போட்டிருக்கோம் ஓகேயா. அப்போ இந்த 298, 274, 246 இதெல்லாம் வந்து போகணும், மேக்ஸிமம் 300, 330 வரைக்கும் அந்த ரேஞ்சு வரைக்கும் போகணுங்கிற மாதிரி போட்டிருந்தோம் கரெக்டாக. அப்போ அந்த இடத்துல வந்து மேஜராக அது சப்போர்ட் எடுத்து கிட்டத்தட்ட 250 அந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்துருக்கு. இதுக்கு மேலே 15 மினிட் க்ளோஸ் ஆச்சுன்னா ஃபர்தராக நம்ம மேலே போகணும். இப்போ சைடு வேஸில் இருக்குன்னா 3 ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா 3 ஹவர்ஸில் இன்னும் கேண்டிலே போடணும், இந்த கேண்டிலுக்கு மேலே இந்த கேண்டில் ரெஃபரன்ஸ் கரெக்டாக, இதுக்கு மேலே அது க்ளோஸ் ஆகணும், ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆகிருக்கு ஓகே. அப்போ இது மேலே தான் போகணும் கரெக்டாக. 3 கேண்டில் பார்க்குறோம், ஒரு கேண்டில் இது கீழே டாலரன்ஸ் ஒரு லைன் விட்டுருக்கோம், கீழே உள்ள டார்கெட்டை அது டச் பண்ணிடுச்சு. அப்போ இந்த கேண்டிலுக்கு கீழே க்ளோஸ் ஆனால் தான் ஃபர்தராக அது கீழே போகும் கரெக்டாக. சரி,
அப்போ இதை மேலே க்ளோஸ் வச்சுருக்கான் அந்த கேண்டில், ஏன் அதை கட் பண்ணி மேலே போகல? அதனால தான் லெவலில் புரியல அப்படின்னு சொல்லி கேட்குறது. புரியுதா? ஓகே. அப்போ இந்த கேண்டிலுக்கு மேலே உங்களுக்கு க்ளோஸ் வச்சுருக்கணும். ஒரு கேண்டில் க்ளோஸ் வச்சுருக்கணும். இந்த ஒயிட் கேண்டிலை கட் பண்ணி எப்போ க்ளோஸ் வைக்கும்போது அப்போ ஒரு பை கேண்டில் நம்மளுக்கு வரும். கரெக்டாக? அப்போ இந்த கேண்டிலுக்கு மேலே தான் நம்மளுக்கு பை. கரெக்டாக? இந்த கேண்டிலுக்கு அப்புறம் வந்து க்ளோஸ் ஆனது இந்த கேண்டில். அப்போ இதுக்கு மேலே தானே பை. இதை கட் பண்ணி இன்னொரு கேண்டில் போகணுன்னா நம்மளுக்கு ஒரு ஒயிட் கேண்டில் போடணும். கரெக்டா? இதை கட் பண்ணணும்னா இன்னொரு ஒயிட் கேண்டில் போட்டால் மட்டும்தான் அது வந்து கட் ஆகும். அப்போ வந்து இது ரெசிஸ்டன்ஸ் ஆகும், இதை வந்து ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கிட்டு தான் பண்ணணும். அப்போ இந்த கேண்டில் ஒயிட் கேண்டில் போடலைன்னா இந்த 3 மணி நேரம் வரைக்கும் நம்ம இதுக்குள்ளே ட்ராவல் பண்ணலாமா? அப்போ இந்த இடத்துல வந்து காலையில் வந்து சப்போர்ட் எடுக்கிறான் 131 141 அப்படின்னு நான் நேற்றோட சப்போர்ட் கொடுத்துருந்தேன். இது வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு போட்டிருந்தேன். கரெக்டாக? அப்போ வந்துட்டு இன்னைக்கு லோ எங்க 128 வரைக்கும், இந்த 3 ஹவர்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னொரு 3 ஹவர்ஸ் வந்து எப்போ போடுறானோ அப்போ வித்தின் த ரேஞ்ச் வந்து இந்த லெவல்லேருந்து இந்த லெவலுக்குள்ளே தான் இருக்கும். அது எப்போ 3 ஹவர்ஸ் மேலே போடுறானோ அதை கட் பண்ணி போகணும். இப்போக்கே ஒய்டர் ரேஞ்சுனா இதுதான். இதுக்குள்ளே எங்கே வேணாலும் ஒயிட் கேண்டில் போடலாம். அது மேலே போட்டான்னா இது சப்போர்ட்டாக வச்சுக்கிட்டு மேலே போகணும். கீழே போட்டான்னா இது ரெசிஸ்டன்ஸாக வச்சுக்கிட்டு நம்ம கீழ் சைடில் போகணும். அதை பிரேக் பண்ணும்போது. இது வரைக்கும் ஓகேவா? ஓகே. அப்போ இது 15 நிமிஷத்தில் எங்கே இருக்குது? இது 3 ஹவர்ஸோட ஹை. ஓகேயா? இங்கேருந்து மேலே போனது நம்ம இங்கே என்ட்ரி எடுத்தோம்னா இங்கே வந்து நம்ம டார்கெட் ஒவ்வொன்றா இது ஸ்டாப் லாஸ் மாற்றிக்கிட்டே வரும். இது வரைக்கும் போடுவோம். அடுத்த ஒயிட் கேண்டில் போடும்போது தான் ஸ்டாப் லாஸையோ நம்ம வந்து டார்கெட்டையோ இதுக்கு கீழே வந்துச்சுன்னா நம்ம வந்து புக் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி இதை ட்ரையல் பண்ணிட்டு வரோம். அப்போ இந்த சப்போர்ட் இந்த லெவலோட இதை இன்னைக்கு வந்து கட் பண்ணியிருக்கா, டச் பண்ணியிருக்கா இல்லையா? ஓகேயா? அப்போ இது ஃபஸ்ட்டு 15 மினிட் கேண்டில். ஓகேயா? அப்போ இதுக்கு மேலே ஒரு கேண்டில் க்ளோஸ் வைக்கணும். இங்கே இதையும் எடுத்துக்கலாம், இதையும் எடுத்துக்கலாம். கரெக்டா? ஓகே. மேக்ஸிமம் வந்து ஃபுல் கேண்டில். இப்போ இந்த கேண்டிலை பேஸ் பண்ணோம்னா இதில் லாங் போயிருக்கும். அப்போ ஸ்டாப் லாஸ் எங்கன்னா இந்த கேண்டிலுக்கு கீழே கொடுத்துருக்கோம், இல்லைன்னா இதை கொடுத்துருக்கோம். இல்லைன்னா அடுத்த ஒயிட் கேண்டில் வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அதிகபட்சம் இது வரைக்கும் வரலாம், இல்லை இது வரைக்கும் வரலாம் அப்படிங்கிறது தான் கணக்கு. இந்த லெவலில் நீங்கள் ஒரு லாங்குன்னு போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பர் எக்ஸிட்னா அடுத்த ஒயிட் கேண்டில் எங்கே போடுதோ அப்போ திருப்பி இந்த இடத்த வந்து டச் பண்ணும்போது நீங்கள் வெளில போயிடும். அப்போ இந்த இடத்துல வரும்போது லாங்கு தான் போகணும். லாங்குன்னா இது இவ்வளோ தூரம் வரைக்கும் போகும். அது அடுத்த ஒயிட் கேண்டில் போட்டதுக்கு அப்புறம் தான் ஆக்ஷன். அது வரைக்குமே இது வந்து இன்டிசிஷன் மாதிரி தான். ஏன்னா மேலே ஒரு கேண்டில் வச்சிருக்கு, கீழே ஒரு கேண்டில் வச்சிருக்குன்னா கீழே சப்போர்ட்டுக்கு வந்துருச்சு. இதுக்கு ப்ரீவியஸ் சப்போர்ட் அப்படின்னா இவ்வளோ தூரம் வர்றதுக்கும் அது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 25 107 வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இதுக்கு இடையில ஏதாவது ஒரு கேண்டில் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபர்தராக அது வந்து கீழே வரும். ஓகேயா? கீழே வர்றதோ இதை போய் டச் பண்ணுறதோ அது நடக்கும். அப்போ இது 15 மினிட்டுக்குள்ளே இந்த ரேஞ்சுக்குள்ளே ட்ரேட் ஆகணும்னா இது 3 ஹவர்ஸ்க்குள்ளே இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் ஆகும். இந்த கேண்டில்லேருந்து இந்த கேண்டிலுக்குள்ளே தான் வித்தின் இந்த ரேஞ்ச் இருக்கும். இது குமரன் கொஞ்சம் இதை நாய்ஸாக இருக்கு. குமரன் ஓகே ஓகே. இல்லை ரெக்கார்டிங் போட்டேன்.
இப்போ வந்து இன்னொரு சார்ட் ஒன்று போடும். இது ஆப்ஷனோட சார்ட் போடும். என்ன ப்ரைஸ் ஓடிட்டு இருக்கு? 25,200. ஏன் ஆப்ஷன் காட்டல? குமரன் கொஞ்சம் மீட் பண்ணுங்கல்ல. குமரன் ஒன்றும் இல்லை, மியூட் மட்டும் போட்டுக்கோங்க. ரெக்கார்ட் போட்டிருக்கேன். ஓகே. ரெக்கார்ட் போட்டிருக்கேன். சும்மா ஜஸ்ட்டு நீங்கள் பாருங்கள். எதாவது கேட்கும்போது அது இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ என்ன டைம் ஃப்ரேமில் போட்டிருக்கேன் நான்? இப்போ என்ன டைம் ஃப்ரேமில் போட்டிருக்கேன்? ரெண்டுமே 15 நிமிஷம் போட்டிருக்கேன். கரெக்டாக? இந்த ரெண்டுமே 15 நிமிஷம் போட்டிருக்கேன்னா இந்த நிஃப்டியில் வந்து எந்த இடத்துல உங்களுக்கு ஒயிட் கேண்டில் வருதுன்னு பாருங்கள். ஓகே. நிஃப்டியில் வந்து 8 மணிக்கு டைம் ஜோன் மாற்றணுமோ? இல்லை, இனிமேட்டு இப்போ வரும். ஓகே. எத்தனை மணிக்கு நேற்று வந்திருக்கு? நேற்று 1:30 மணிக்கு வந்திருக்கு. ஓகேயா? இதில் எப்போ வந்திருக்கு? 1:45 வந்திருக்கு. ஓகேயா? நிஃப்டி வந்து எப்போ வந்து ஒயிட் கேண்டில் போடுதோ சேம் அதே இதில் அந்த டைம் போட்டோன்னா ஒரு கேண்டில் 2 கேண்டில் பாருங்கள். அப்போ 193 கீழே வந்து 168. வித்தின் இந்த ரேஞ்சுக்குள்ளே நம்மளுக்கு எந்த சைடு கன்ஃபார்ம் ஆகுதோ அந்த சைடு போகும். கரெக்டாக? இப்போ கீழே ஒரு கேண்டில் விற்க வச்சுட்டு மேலே போயிட்டு திருப்பி கீழே வந்திருக்கான். கரெக்டா?
இந்த கேண்டிலில் பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ நம்மளுக்கு வந்து பிரேக்கு இந்த கேண்டிலில் எங்கே வருது, இந்த கேண்டிலில் வருது. பிரேக் வந்து அட்லீஸ்ட் வந்து இந்த கேண்டிலில் ஃபஸ்ட்டு கேண்டிலில் பிரேக் ஆகுது, இந்த கேண்டில் இந்த கேண்டில்லையும் பிரேக் ஆகுது. ரொம்ப டவுட்டாக இருந்துச்சுன்னா இதை லைனாக மாற்றிக்கணும். ஓகே, ஒன்று கூட லைனாக மாற்றிக்கலாம். ஓகே ஓகே, அதான் இந்த 2 கேண்டில் சொன்னேன். கலர் வந்து டிஃப்ரெண்ட் ஆகிருக்கும். அதில் ஃபஸ்ட்டு எது கலர் டிஃப்ரெண்ட் ஆகுதோ அந்த இது எடுத்துக்கணும். ஓகேயா? அப்போ இந்த இடத்துல வந்து கிராஸ் ஓவர் நடந்துருக்கு. இப்போ வந்து கீழே இருக்கிறது வந்து கால் ஆப்ஷன். ஓகேயா? மேலே இருக்கிறது புட் ஆப்ஷன். அப்போ நம்மளுக்கு வந்து இந்த பேண்ட் என்ன சொல்லுதுங்கிறத ஃபஸ்ட்டு பாருங்க. பேண்ட் வந்து கீழே இருக்கு, கரெக்டா? அப்போ கால் ஆப்ஷனோடது கீழே இருக்கு, புட் ஆப்ஷனோடது மேலேருந்து கீழே வருது. அப்போ இந்த ஒயிட் கேண்டிலுக்கெல்லாம் எப்போ கிராஸ் ஓவர் வருதோ அந்த லைன் வந்து மெயின் லைன். எப்போ கிராஸ் ஓவர் வருதோ அதுதான் வந்து நம்மளுக்கு மெயின் லைன். மெயின் லைன்னா இந்த லைன் எடுத்துக்கணும். ஓகேயா? இந்த லைன்ங்கிறது இதோடது. இந்த இடத்துல கிராஸ் ஓவர் நடந்து போயிருக்கு. ஓகேயா? அப்போ வந்து இந்த இடத்துல நம்மளுக்கு டார்கெட் கொடுத்துருக்கு. இப்போ நம்ம போட்டிருக்கிறது வந்து கால் ஆப்ஷனுக்காக இந்த சார்ட்டை போட்டிருக்கோம். ஓகேயா? அப்போ வந்து எப்போ வந்து இது வந்து மேலே இந்த கால் ஆப்ஷனோட ஸ்ட்ரைக்கை போய் ஹிட் பண்ணுதோ அப்போ வந்து புட்லேருந்து வெளில வரும். ஓகேயா? இல்லைன்னா இந்த லெவலில் எப்போ கட் பண்ணுதோ க்ளோஸ் வைக்குதோ அப்போ வெளியில் வரும் உங்களுக்கு. அப்போ மேலே தெரியலன்னா கீழே ரெஃபரன்ஸ் வந்து எங்கே வருது, இங்கே வருது ஒயிட் கேண்டில். கரெக்டா? இந்த ஒயிட் கேண்டில் வந்து இந்த இடத்துல வருது. இதுக்கு நேர் பேரலல் கேண்டில்னா இந்த கேண்டில் வரும். அந்த கேண்டிலுக்கு மேலே ஸ்டாப் லாஸை போடணும். இந்த கேண்டிலுக்கு கீழே கட் ஆனோடனே உங்களுடைய டார்கெட் இதுதான். அதாவது இந்த புட் ஆப்ஷனோட டார்கெட்டு இது வரைக்கும் வரும். இந்த கால் ஆப்ஷனோட டார்கெட் எங்கே போகும்? ஃபஸ்ட்டு இதை கட் பண்ணால் இதுக்கு ப்ரீவியஸாக உள்ள டார்கெட்டு போகும். கரெக்டா? இந்த கால் ஆப்ஷனோட டார்கெட் இது அப்படின்னா இது உடனே ரிவர்ஸ் ஆகி திருப்பியும் இதுக்கு மேலே போகாது. உங்க வாங்கின ப்ரைஸ் வந்து டிகே ஆகுது தெரியுமா? அப்போ இந்த ப்ரைஸ்லேருந்து இந்த ப்ரைஸை வந்து நோட் பண்ணிட்டீங்கன்னா இது இந்த ப்ரைஸ்க்குள்ளே தான் ட்ராவல் ஆகிட்டு. ஓகே, இது வரைக்கும் போயிருக்கு பாருங்க. ரிவர்ஸ் வந்து இதுக்கு கீழே தான் இருக்கு. அப்போ இந்த கால் ஆப்ஷனோட இது வந்து இப்போ டிகே நடந்திருக்கு, இதோட இதுவும் டிகே நடந்திருக்கு. கரெக்டா? எப்பன்னா இதை கட் பண்ணும்போது இந்த கிராஸ் ஓவருக்கு மேலே க்ளோஸ் வச்சுச்சுன்னா தான் அது ஒன் டைரக்ஷனாக போகும். இப்போ செல்லிங் பண்ணியிருந்தாங்கன்னா இது வந்து ஒன் டைரக்ஷனுக்கு மேலே போகும். அப்போ இந்த இடத்துல எடுத்தால் இதுதான் கிராஸ் ஓவர் நடந்திருக்குன்னா இதுக்கு மேலே போச்சுன்னா அந்த ப்ரீமியம் எகிரிடும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கணும். இப்போக்க இந்த கால் ஆப்ஷனோட ப்ரைஸ் வந்து இந்த கால் ஆப்ஷனோட ரெசிஸ்டன்ஸ்க்கு வந்துருக்கு. ஓகேயா? அப்போ இந்த ப்ரைஸ் என்ன ஆகணும்? இப்போ நம்மளுக்கு இதில் ஏதாவது ஒரு ஒயிட் கேண்டில் போட்டால் தான் இது நம்மளுக்கு சப்போர்ட் லெவலாக இருக்கும். இப்போக்க ரெசிஸ்டன்ஸ் இந்த லெவல் வரைக்கும் இருக்கும், 48 ரூபா சம்திங் வரைக்கும். இதுக்கு மேலே க்ளோஸ் ஆனிச்சுன்னா தான் இங்கெல்லாம் போகும். அப்போ இந்த இடத்துல போய் நான் எடுக்கிறேன்னா எப்போ இந்த இடத்துல ஒரு கேண்டில் போடுதோ அப்போ தான் இங்கே எடுக்கணும். அப்போ இந்த மிடில் லைன் மார்க் பண்ணணும். ஓகே, மிடில் லைனை மார்க் பண்ணணும். அப்போ இந்த கேண்டிலை மார்க் பண்ணிக்கணும், இந்த கேண்டில். ஓகேயா? அப்போ இதுக்கு ப்ரீவியஸ் கேண்டில் என்னைக்கு வந்திருக்கு அப்படிங்கிறது பாருங்கள், 14 ஜூலை.
14 ஜூலை இந்த லெவல். ஓகேயா? இந்த கால் ஆப்ஷன் வந்து இப்போ மார்க்கெட் வந்து மேலேருந்து கீழே இறங்கிட்டு இருக்கு. ஓகேயா? அப்போ இந்த 14 ஜூலைக்கு ப்ரைஸ் வந்து மேலே, இப்போ இந்த ப்ரைஸ் மேலே போயிருக்கு. இதுக்கு மேலே போகலைன்னா இது ரிவர்ஸ் ஆகி இது வரைக்கும் வந்து இதை தொடும். இது ஒரு கேண்டில் போட்டுட்டு ஃபர்தராக வந்து இது கீழே வரும். இதுதான் மெயின் லைன். அப்போ வந்து 14ஆம் தேதி கேண்டில் வந்து அதுக்கு கீழே போச்சுன்னா மட்டும்தான் இந்த கால் ஆப்ஷன் 0 ஆயிருக்கணும். இந்த 14ஆம் தேதிக்கு மேலே இது போனதுனால இந்த கால் ஆப்ஷனோட ப்ரைஸ் எல்லாம் இங்கே இருக்கு. என்ன, சாரி, 14 ஜூலை 14 இந்த கேண்டிலோட லெவல். ஓகேயா? சரி, இதுதான் கால் ஆப்ஷன். நம்ம போட்டிருக்கிறது புட் ஆப்ஷன் போட்டிருக்கோம். கரெக்டாக? அதை பார்த்துக்கணும். அதுதான் மெயின். கன்ஃபியூஸ் வர்றது. ஆமாம் ஆமாம், அது வந்து என்னடா அது ப்ரைஸ் மேட்ச் ஆகலைன்னு பார்த்து இது வந்து நம்மளுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஒரு இதாக கூட வச்சுக்கலாம். லைனாக இல்லைன்னா ஸ்டெப் லைன் இருக்கு பாருங்க, ஸ்டெப் லைனாக வச்சுக்கலாம். உங்களுக்கு ட்ரெண்ட் தெரியணும் ஃபர்ஸ்ட். கரெக்டா? ஓகே, இப்போ இது வந்து மேலே போட்டிருக்கிறது வந்து நம்மளுக்கு கால் ஆப்ஷன் போட்டிருக்கோம், கீழே புட் ஆப்ஷன் போட்டிருக்கோம். கரெக்டா? மேலே இருக்கிறது புட்டா. அது இப்போ ப்ரைஸ் என்ன? வணக்கம் மேடம். ஓகேயா? ஒரு சின்ன கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு எனக்கு. 25,200. ஓகேயா? புட்டு வச்சிருக்கேன். கரெக்டா? கரெக்ட் 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 கரெக்ட். இப்போ கால ரெஃபரன்ஸ் எடுத்து தான் நம்ம அந்த ப்ரைஸை வந்து இது பண்ணுறோம். கன்ஃபியூஸாக இருந்தால் இந்த மாதிரி ஒரு இதை போட்டுக்கோங்க. ஓகேயா? கன்ஃபியூஸாக இருந்தால் மட்டும் இதை போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு கேண்டிலே வச்சுக்கோங்க. அதாவது கேண்டில் மாற்றிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கேருந்து வரும்போது ஓகே ஓகே ஓகே. இப்போ இந்த இடத்துல ஒரு 14ஆம் தேதி ரெஃபரன்ஸ் பார்த்தோம்ல, இந்த 14ஆம் தேதி ரெஃபரன்ஸ். ஓகேயா? அதே 14ஆம் தேதி தான் இங்கே. ஓகேயா? அந்த 14ஆம் தேதி கேண்டில் நம்மளுக்கு ஒயிட் கேண்டில் வந்திருக்கு. இதுலேயே ஒயிட் கேண்டில் வந்திருக்கு. கரெக்டா? அப்போ 14ஆம் தேதி கேண்டில் இது ஹையை கட் பண்ணுற, அது என்னைக்கு கட் ஆகிருக்கு? 1 2ஆம் தேதி 2 நாள் கழிச்சு கட் ஆகிருக்கு. 3வது கேண்டில். ஓகேயா? 1 2 ஸ்டில் வந்து அந்த ப்ரைஸை அது கட் பண்ணவே இல்லை, கீழே போகவே இல்லை. இதுக்கு மேலே க்ளோஸ் ஆகும்போது அதோட டார்கெட் கொடுத்துருச்சு, 79 ரூபா போயிடுச்சு. இங்கே வந்து அதே 79 ரூபா, இந்த 145 ரூபா போகும்போது என்னைக்கு 1 2 3 4 5வது நாள், 1 2 3 4 5வது நாள். அப்போ இந்த ப்ரைஸோட வேல்யூ வந்து 126 ரூபா வரும்போது இது
இதோட ப்ரைஸ் வந்து 60 ரூபாயிலேருந்து 79 ரூபா போயிருக்கு. விச் மீன்ஸ் என்ன நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, இந்த கேண்டில்லேருந்து கட் பண்ணால் இந்த டார்கெட் போகும்போது இந்த ப்ரைஸ்லேருந்து இந்த டார்கெட் போகிறதுக்கு உள்ள வேல்யூ தான் இது. அப்போ இந்த ப்ரைஸ்லேருந்து இந்த ப்ரைஸ்க்குள்ளே போகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 நாள் ஆயிருக்கு. கரெக்டா? 3 நாள் இங்கே நடந்த அந்த டிகே எல்லாம் சேர்த்து இந்த இடத்துல போகும்போது நடந்திருக்கு. ஓகே, இது எவ்வளோ தூரம் போகலாம் அப்படின்னு இந்த ப்ரீமியம் பேஸில் பார்த்தோம்னா, ஓகேயா, இந்த ப்ரீமியம் வந்து 177 ரூபா காட்டுது. ஆனால் 177 ரூபா உள்ள ப்ரீமியம் இங்கே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா இந்த கால் ஆப்ஷன் எவ்வளோ தூரம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது? மிடில் பாயிண்ட்டுங்கிறது இந்த 114 ரூபா. கரெக்டா? இந்த 114 ரூபா இங்கேருந்து எடுத்தது, இந்த 114 ரூபா இங்கே போயிடுச்சு பாருங்க. அப்போ இந்த பாயிண்ட் என்னன்னா, இந்த லெவல் இதோட பாட்டம் இங்கே எடுக்கிறோம்ல, இங்கே எடுத்து இது போயிருக்கு. அப்போ வந்து எத்தனை நாள்? 1 2 3 4 5 6 7வது நாள் போயிருக்கணும். பை ரைட் பார்த்தா 1 2 3 6 15 நாள் ஆயிருக்கு அந்த ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு ஒயிட் கேண்டில் வருது. இந்த இடத்துல வருது. ஓகேயா? இந்த கேண்டில் வருது. 15 கேண்டில்னு கனெக்ட் பண்ணோம்னா இந்த இடத்துல வருது. இதை வந்து 15 நாள் வந்து ஒரு டார்கெட் போகணும்னா 2 வீக்ஸ் ஆயிருக்கு. இங்கேருந்து இங்கே போகிறதுக்கு 2 வாரம் ஆயிருக்கு. எப்போ இந்த கால் ஆப்ஷனில் நம்மளுக்கு கேண்டில் வருதோ அங்கேருந்து மார்க்கெட்டு திரும்ப போகுது அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு இதில் காட்டுது. இது என்னாச்சு? டெய்லியில் இது 15 நிமிஷம் தான், இதுவும் 15 நிமிஷம் தான். ஓகே, இப்போ வந்து டார்கெட் போனால் எவ்வளோ தூரம் போகணும்? இதோட லெவல் வரைக்கும் போகணும், இந்த லெவல் வரைக்கும் போகணும். அதுக்கு இடையில நேற்று போட்ட ஒயிட் கேண்டில் இந்த கேண்டிலுக்கு மேலே ட்ராவல் ஆகி இதுக்கு மேலே க்ளோஸ் ஆச்சுன்னா டார்கெட் இவ்வளோ தூரம் போகணும். கரெக்டா? ஆமாம், கீழே போட்டு சொல்கிறேன். ஏன்னா இன்னும் ஒயிட் கேண்டிலே வரல இல்லை, அப்போ அதே டைரக்ஷனில் தானே இருக்கணும். மணி என்னாச்சு? மூன்றரை மணிக்கு வரைக்கும் அதே இந்த ரேஞ்சு தான். ஒயிட் கேண்டில் வந்து மினிட்ல ஒயிட் கேண்டில் போடுறதுக்கு வாய்ப்பே இல்லையே. இப்போக்கே 15 நிமிஷத்துல போடாது. அப்போ 3 hours வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஓகேயா? அப்போ 3 hours வரைக்கும் வெயிட் பண்ணலாம். 3 ஹவர்ஸில் எப்போ போடலாம்னா 3 ஹவர்ஸில் அதான் நாளைக்கு தான் கட் பண்ணணும்.
மார்க்கெட் வந்து டைரக்ஷன் ஏதாவது மேலே கீழே போகணுன்னா நாளைக்கு வரைக்கும் மார்க்கெட் மேலே போகுது. ஓகேயா? அப்போ இன்னைக்கு லாஸ்ட் கேண்டில் அப்படி இல்லைன்னா நாளைக்கு 12:30 மணி வரைக்கும் மார்க்கெட்டு மேலே போகாது. அது வரைக்கும் 15 மினிட்ல ஒயிட் கேண்டில் போடாது. மிக போடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒயிட் கேண்டில் இது எப்போ போடணும்னா நாளைக்கு தான் போடணும். இல்லைன்னா இன்னைக்கு கடைசி கேண்டில் போடணும். இல்லைன்னா நாளைக்கு போட்டுரும், அவ்வளோதான். 3 ஹவர்ஸில். அது வரைக்கும் இந்த புட்டை வந்து நம்ம ஹோல்ட் பண்ணலாம், இதை ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிட்டு. ஓகேயா? இப்போ இந்த 3 ஹவர்ஸோட டார்கெட் வந்து நம்மளுக்கு போகணும்ல. அப்போ 3 ஹவர்ஸில் நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸ் எதுன்னா, இந்த இது வந்து கிராஸ் ஓவர் நடந்துச்சுன்னா இங்கே தான் கிராஸ் ஓவரோட பாயிண்ட் 111 ரூபா. கரெக்டா? மேஜர் டைம் ஃப்ரேமில் இதுதான் இருக்குது. டெய்லியில் ஒரு கேண்டில் போடலை. ஒரு கேண்டில் போட்டிருக்கேன். சரி பார்ப்போம். என்னையாவது நான் ரெக்கார்ட் தான் பண்ணுறேன். இந்த ரேஞ்ச் எல்லாம் போகுதான்னு அப்புறம் செக் பண்ணுவோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த புட்டோட விலை வந்து இப்போ 99 ரூபா இருக்குது. இது 248 ரூபா ப்ளஸ் வந்து 3 ஹவர்ஸில் வந்து இதுக்கு மேலே க்ளோஸ் ஆகணும். இல்லைன்னா ஒரு விட்டு வச்சா 248 இங்கே இருக்குது. ஓகேயா? இதெல்லாம் கட் பண்ணி போகணும். அப்போ இங்கே ஒரு லெவல் இருக்குது, இங்கே ஒரு கிராஸ் ஓவர் இருக்குது. 112, 139, 139க்கும் மேலே ஒரு கேண்டில் க்ளோஸ் வச்சுருக்கான். ஓகே, எனிஹா 112, 137, அதுக்கப்புறம் எங்கிட்டு க்ளோஸ் ஆகுதுன்னு பார்ப்போம். சரி, நீங்கள் சீரியஸாக ஏதாவது ட்ரேட் பண்ணிருந்தீங்களா? இல்லை நான் வந்து இடையில உட்காந்து பேசியிருந்தேன். அதான் நீங்கள் இந்த இது 1 மினிட்லாம் பார்த்துட்டு இருக்கீங்களா? 1 மினிட்லாம் இந்த 15 நிமிஷத்தை மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ட்ரையல் பண்ணிட்டு போயிடலாம். ஓகேயா? 5 நிமிஷத்தையும் 15 நிமிஷத்தையும் வச்சுக்கோங்க. 1 மினிட் வச்சிங்கன்னா 5 மினிட் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வச்சுக்கோங்க. ஓகே, எனியோ அப்படி 2 டைம் ஃப்ரேம் வச்சுட்டு வாட்ச் பண்ணுங்க. அதான் கரெக்டாக இருக்கும். ம் 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 இப்போ இந்த மாதிரி போட்டுட்டோன்னா இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் அந்த ப்ரைஸ் எங்கே ரிஜெக்ட் ஆகுதுங்கிறது தெரிஞ்சிடும். இப்போ இந்த 1 மினிட்ல இது எப்படின்னு பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ இந்த கேண்டில் வந்துருக்கு. இந்த கேண்டிலுக்கு கீழே க்ளோஸ் ஆனால் தான் நம்ம வெளியில் போயிடும். அது வரைக்கும் இந்த ப்ரைஸை வந்து ஹோல்ட் பண்ணலாம். இதுதான் இந்த கேண்டிலோட இது. ராஜேஷ் சொல்கிறது தான் அவ்வளோ நேரம் சுத்தமாக இருந்திருக்கோம். இது 43 ரூபா வரைக்கும் போகணும். இதுக்கு மேலே க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா பரவாயில்ல. 42, 43 வரைக்கும் போகணும். ஓகே. இந்த இடத்துல ஒரு கேண்டில் போட்டுக்கலாம். ஒரு கேண்டில்
லெவல் சப்போர்ட்டு 108 வரைக்கும் கொடுத்துருக்கோம். 141 கீழே. அதுக்கப்புறம் 25,056. என்னப்பா 115? ஆமாம்மா, நான் ஏதோ ஒரு இதில் மார்க் பண்ணேன். 3. ஆமாம், கரெக்ட். இதுதான் மந்த்லி லெவல். இது வரைக்கும் வரும்ன்ட்டு நம்ம சொல்லிருக்கணும். என்னோட இது வந்து ஓவரால் வியூ வந்து இது வரைக்கும் வரணும். 478 இந்த மாதத்தில் வரணும். இது வந்து இப்போ மேஜர் சப்போர்ட்டு இந்த 114. அதான் நம்மளுக்கு அந்த டெய்லியில் எப்போ கட் பண்ணுதோ அப்போ தான் நம்ம பை சைடே போகணும். இந்த கேண்டில் கட் பண்ணால் தான் நம்மளுக்கு ஏதாவது, இல்லைன்னா அது வரைக்கும் நம்ம பயப்பட முடியாது. டெய்லியில் இப்போ போடுற மாதிரி வாய்ப்பு இல்லைன்னா இதுக்கு மேலே க்ளோஸ் ஆகாது. இப்போக்கே ஒயிட் கேண்டில் போடுறதுக்கான வாய்ப்பே இல்லைப்பா. ஓகேயா? இல்லை டெய்லியில் ஒயிட் கேண்டில் போடுறதுக்கான வாய்ப்பே இல்லை இப்போக்கே. ஏன்னா மேலே கீழே போயிட்டு வந்துட்டு இருக்கவே இந்த லெவலில் கட் பண்ணாது. அதே போல் ஃபஸ்ட்டு இந்த லெவலில் கட் பண்ணணும். எனக்கு ரெஃபரன்ஸ் வந்து இந்த கேண்டில் தான் வருது. டெய்லியில் ஒரு கேண்டில் முன்ன பின்ன வரும்ல, அதில் எனக்கு இந்த கேண்டில் வருது. ஓகே, இப்போ போட்டிருக்கிறத வச்சு பார்த்தா கூட எனக்கு இந்த கேண்டிலோட ரெசிஸ்டன்ஸ் தான் 119க்கு மேலே போய் க்ளோஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அது எப்போ வருதுங்கிறத பார்த்துட்டு நான் சொல்கிறேன். ஒயிட் கேண்டில் போட்டிருக்கான், ஒரு எல்லோ கேண்டில் போட்டிருக்கான். ஓகேயா? இது வந்து மேஜர் சப்போர்ட்டாக இருக்கும் 35 ரூபா. அதோட டார்கெட் வந்து 43 ரூபா. யார் உமா மேடம் வந்தாங்களா? இருக்கா மேடம், நல்லா இருக்கேன். என்ன செல்லிங் எப்படி போயிட்டுருக்கு? ம், உங்களோட ஸ்ட்ராட்டஜி வந்து அடுத்த நாள் ஒன்று போட்டிங்களா, ஹோல்ட் பண்ணியிருக்கீங்களா? ஆனால் அன்னைக்கு நீங்கள் சொன்னப்போ நான் ஒரு பேப்பர் ட்ரேட் போடுறேன்னு சொன்னேன். அடுத்த நாள் நீங்கள் போடுறேன்னு சொன்னீங்களா? 7 ஜூலை இன்னைக்கு போட்டாங்களா? ஓகே ஓகே, பேப்பர் ட்ரேட் போட்டிருக்கீங்களான்னு கேட்டேன். ஓகே. ம், ஓகே.
உங்களது நான் போட்டேன்ல அன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணி போட்டேன்ல, அது 12,184 ரூபா காட்டுது. நான் போட்டது வந்து அந்த 7,000 8,000 விட்டு தாண்டவே இல்லை. அது 3 நாள் அங்கே இருக்கு. அது என்னன்னு தெரியல. அதை க்ளோஸ் பண்ணிட்டு இதை வந்து பார்க்கணும். உங்களது வந்து 12,000 ரூபா. இப்போ போட்டாலுமே இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணது தான். ஆமாம், அது வந்து நான் மாற்றிக்கவே மாட்டேன். இல்லை இல்லை, இப்போ நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் உங்களுக்கு போட்டுக்கோங்க. அது என்ன லெவலில் இருக்குது, என்ன ரேஞ்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று போட்டுக்கோங்க. கீழே 25,200 புட்டு, கீழே வந்து 25,600 கால். 200 அதை போட்டு தான் வந்து இப்போக்கே வந்து அது ப்ராஃபிட்டில் காட்டுது. ஓகே, இப்போ 200னா நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா, நம்ம வந்து இந்த இதை சொன்னோம், இதுனா மந்த்லி வியூ இதுக்கு கீழே க்ளோஸ் ஆகாதுன்னு சொன்னோம். ஓகே, அப்போ வீக்லியில் வந்து நம்மளுக்கு இந்த கேண்டிலுக்கு கீழே க்ளோஸ் ஆகணும். இந்த கேண்டில் தான் அதிகபட்சம் நம்ம சொல்லியிருந்தோம். இதுக்கு கீழே பெருசாக வீக்லியில் க்ளோஸ் ஆகாதுன்னா இந்த இடத்துல இருக்கு. அப்போ பிரேக் ஈவன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வரும், 25,000. அந்த 25,000 டச் பண்ணிட்டு ரிவர்ஸ் ஆகுது. நாங்கள் வீடியோவே ரெக்கார்ட் பண்ணி போட்டுட்ருக்கோம். அதான் போட்டிருக்கேன், ஸ்க்ரீனில் போட்டிருக்கேன் பாருங்கள். ஓகே ஓகே, சரி சரி, ஓகே. மினிட்ல ஒயிட் கேண்டில் போடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. 3 ஹவர்ஸ்ல நாளைக்கு தான் போடும். மார்க்கெட்டு இன்னைக்கு டவுன் சைட் மூமெண்ட்டு நேற்று ஹையை கட் பண்ணா பார்ப்போம். நேற்று ஒரு சார்ட் போட்டிருந்தாங்க 144 வரைக்கும் வரணும், வந்து ரிவர்ஸ் ஆகி திருப்பியும் வந்து எந்த கேண்டில் ஸ்டாப் லாஸாக கொடுத்தோமோ அந்த கேண்டிலுக்குள்ளே தான் வந்து நேற்று க்ளோஸ் வச்சான். லாஸ்ட் கேண்டில் பார்த்தீங்களா? இப்போ வந்து இந்த எல்லோ கேண்டில் கட் பண்ணி அவன் ஒரு கேண்டில் மேலே க்ளோஸ் பண்ணிட்டான். ஓகேயா, ஃபர்தராக மேலே போணுச்சுன்னா 42 இது வரைக்கும் போகணும். ஸ்டில் சப்போர்ட் வந்து இந்த ரேஞ்ச் தான். இப்போ இந்த ஒயிட் கேண்டலுக்கு மேலே போச்சுன்னா இதுக்கு ப்ரீவியஸ் ஒயிட் கேண்டில் லோ வந்து ஸ்டாப் லாஸாக வச்சுக்கோங்க. இல்லைன்னா இதுக்கு கீழே ஒரு கேண்டில் ஒயிட் கேண்டில் போடணும். இப்போ போகிறத ஒரு ஒயிட் கேண்டில் போட்டதுக்கப்புறம் தான் எக்ஸிட்டே ஆகணும். இந்த இடத்துல எல்லாம் டார்கெட் புக் பண்ணலாம், கீழே என்ட்ரி ஆகலாம். ஆனால் உங்களோட என்ட்ரி வந்து அடுத்த ஒயிட் கேண்டில் எப்போ வருதோ அப்போ வந்து எக்ஸிட் ஆகும். ஓகே, இதை வந்து ஸ்டாப் லாஸாக வச்சுக்கணும். இதை கீழே கட் பண்ணால் தான் ஒயிட் கேண்டில் போடும். அது வரைக்குமே திருப்பி ஒரு இதை புக் பண்ணிங்கன்னா திருப்பி வந்து ரீஎன்ட்ரி ஆகும்.
வந்து இதில் வந்து ஒரு 15 நிமிஷம் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் எதுன்னு பார்க்கணும். ஓகேயா, இது வரைக்கும் வரலாம், 168 வரைக்கும் வரலாம். கீழே இந்த லெவல் தொட்டுருச்சு அப்படின்னா, ஓகேயா, கீழே இந்த லெவல் தொட்டுருச்சுன்னா 168 வரைக்கும் மேலே வரலாம். இப்போ இந்த இடத்துல இன்கம்ப்ளீட்டாக இருக்குது அப்படின்னா திருப்பி போயிட்டு ரிவர்ஸ் ஆகி திருப்பி சப்போர்ட் எடுத்து அது மேலே போகும். இப்போ 5 நிமிஷம் பார்க்குறீங்க அப்படின்னா 5 நிமிஷத்தில் என்ன இருக்குது அப்படின்னு பாருங்க. 5 நிமிஷத்துக்குள்ளே தான் இருக்குது. ஒரு கேண்டில் கீழே வச்சுருக்கான், அப்போ இது ரெசிஸ்டன்ஸ். இதுக்கு மேலே ஏற்கனவே இந்த இடத்துல வந்து க்ளோஸ் வச்சுருக்கான். ஒரு கீழே வந்து கேண்டில் வந்து க்ளோஸ் வச்சுருக்கான். ஒரு ஒயிட் கேண்டில் போட்டதுக்கப்புறம் தான் என்ட்ரினா இந்த கேண்டில். ஓகேயா, அப்போ வந்து ஸ்டில் வந்து இது ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இதுக்கு மேலே க்ளோஸ் ஃபர்தராக வச்சிச்சு அப்படின்னா இதுக்கு மேலேயே திருப்பி க்ளோஸ் வச்சிச்சுன்னா டார்கெட் வந்து இந்த 5 மினிட் கேண்டிலோட டார்கெட் வரைக்கும் போகும். இது வந்து இப்படி வந்து நடந்து அதுக்கப்புறம் எப்போ வந்து கட் ஆகுதோ அப்போ தான் வந்து நம்மளுக்கு வரும். இது இப்போ செல் சிக்னலில் தான் இருக்குது. அதே போல் ஒயிட் கேண்டலுக்கு கீழே தான் வந்து இந்த எல்லோ கேண்டில் போட்டிருக்கான். ஓகேயா, அப்போ இதில் ஏதாவது அடுத்தது ஒயிட் கேண்டில் வந்து இந்த எல்லோ கேண்டிலுக்கு மேலே கேண்டில் க்ளோஸ் ஆகி ஃபர்தராக இது கட் பண்ணுறதுக்கு தான் மேலே போகும். அதுதான் இந்த டிலே. இப்போக்கே ஒரு கேண்டில் ஒயிட் கேண்டிலுக்கு மேலே க்ளோஸ் வச்சிட்டேன். இம்மிடியேட் ரெசிஸ்டன்ஸு பக்கத்தில் இருக்குது 1 மினிட்ல. சரி, இதை கட் பண்ணுறேன். அது பேர் என்ன, ரெக்கார்டிங்கை கட் பண்ணுறேன். ரெக்கார்டிங் எங்கே இருக்குன்னு தெரியல. ஓகே, அப்போ இந்த இடத்துல வந்து நம்ம ரீஎன்ட்ரி ஆகணும். ஏன்னா இந்த கேண்டலுக்கு கீழே வந்து டச் பண்ணிடுச்சுன்னா இந்த இடத்துல ரீஎன்ட்ரி ஆகணும். இந்த கேண்டலுக்கு கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா 38.10க்கு கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா தான் நம்ம வந்து இது வரைக்கும் வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கணும். இந்த இடத்துல மேலே போயிட்டு திருப்பி ரீடெஸ்ட் பண்ணிட்டேன்னா இதுக்கப்புறம் இந்த இடத்துல என்ட்ரி ஆகணும்னா அடுத்த ஒயிட் கேண்டில் போடும்போது இதை கட் பண்ணும்போது ஒயிட் கேண்டில் போட்டுச்சுன்னா நம்ம மேலே போகும். இல்லைன்னா ஸ்டில் இது வந்து ரெசிஸ்டன்ஸாக ஆட் பண்ணும் இந்த கேண்டில். இப்போ இந்த லைன் வருது பாருங்க, 2 க்ளோஸ் ஆயிடுச்சு. ஓகேயா, ஃபர்தராக வந்து அது கீழே வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது, மேலே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போக்கே பையிங் கண்டிஷனில் தான் இருக்குது, இன்னும் செல் வந்து வரல. இப்போ இந்த மாதிரி நியர் பையாக வந்துச்சு அப்படின்னா அது வந்து எய்தர் பிரேக் அவுட் ஆகும் இல்லைன்னா இதாகும். இப்போ இந்த மாதிரி டிஸ்டன்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா வாலடைல் வந்து அது அவ்வளோ தூரம் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு. இந்த மாதிரி நியர் பையில் வரும்போது ஒரு பொசிஷனை வந்து எக்ஸிட் பண்ணுறதோ எது பண்ணுறதோ நம்ம பண்ணிக்கலாம். ரிஸ்க்கு வேண்டாம் அப்படின்னா ஒரு கன்ஃபர்மேஷன் வந்ததுக்கப்புறம் போகலாம். என்ட்ரி எடுத்திருந்தோம்னா இந்த இடத்துல வரும்போது புக் பண்ணியிருக்கலாம். இன்னும் இதுக்கு கீழே க்ளோஸ் ஆகலாம். க்ளோஸ் ஆனால் மட்டும்தான் வெளியில் போகலாம்.